சேரன், பாண்டியனுக்கு முன்னாடியே இந்த பல்லவன் கல்யாணம் பண்ணிருவாங்க போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ நம்ம சேரண்ணா வந்துட்டு வேலைய பாதியிலேயே விட்டுட்டு வீட்டுக்கு வேகமா அழுதுகிட்டே வராங்க. நிலா இப்ப வீட்ல தானே இருக்காங்க. அவங்களுக்கு வேலை போயிருச்சு. வேலைய விட்டுட்டாங்க இல்லையா? ஸோ வீட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது சேரண்ணா அழுதுகிட்டே வராங்க. வந்துட்டு அ வேகமா கிளம்புறாங்க. "என்னாச்சுண்ணே? எதுக்குண்ணே அழுகுறீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, பல்லவன போலீஸ் பிடிச்சுட்டு போயிட்டாங்களாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே உட்கார்றாங்க. "என்ன சொல்றீங்கன்னா, பல்லவன போலீஸ் பிடிச்சுட்டு போயிட்டாங்களா? எதுக்காக? அவன் காலேஜுக்கு தானே நான் போயிருக்கான்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லப்பா, அவன் காலேஜுக்கு போகலையாம். எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ சோழன் தான் எனக்கு ஃபோன் அடிச்சு சொன்னான்" அப்படின்னு சொல்றாங்க. "சோழன் ஃபோன் அடிச்சாங்களா? எங்க இருக்காங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, "தெரியலப்பா. இந்த மாரி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க போனா தான் என்ன ஏதுன்னு தெரிய வரும். இவனும் ஒண்ணுமே சொல்லாம அழுதுகிட்டே ஃபோன கட் பண்ணிட்டான்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரிண்ணே, நானும் உங்க கூட வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்புறாங்க. அப்ப பாண்டியும் வேகமா வந்துடுறாங்க. "சோழன் எனக்கு ஃபோன் அடிச்சு விஷயத்த சொன்னானே" அப்படின்னு சொல்லும்போது, "சரி, அப்படியே நம்ம போவோம். போற வழியில ஆட்டோ பிடிச்சுட்டு போயிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல போறாங்க. ஸோ வீட்டுக்கு அங்க போலீஸ் ஸ்டேஷன் போனதுமே நம்ம பல்லவன் எல்லாருமே ஒரே லைன்ல உட்காந்துருக்காங்க. காயத்ரியும் உட்காந்து அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ சோழன் வெளியில நின்னு அழுதுட்டு இருக்கும்போது, இவங்க எல்லாருமே வராங்க. "என்னாச்சு சோழா? என்னாச்சு? எதுக்குடா ஃபோன் போட்டு வர சொன்ன? பல்லவன எதுக்காகடா போலீஸ் பிடிச்சுட்டு போனாங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவனோட புத்தி இப்படி போகுது? வர வர பல்லவன் நம்ம சின்ன பையன்னு நெனச்சுட்டு இருந்தோனே, அவன் சின்ன பையனுக்கு மீறின காரியம்லாம் பண்ணிட்டுருக்கானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா சோழா? என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பதட்டமா, பயமா இருக்குடா. என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லும்போது, "நீ வாண்ணே, நீ உள்ள போய் பாருண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப வேகமா போய் சேரன் பல்லவன் கிட்ட, "என்னடா பல்லவா? என்னாச்சு? எதுக்குடா இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "அண்ணே, அண்ணே, நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே. நான் எந்த தப்புமே பண்ணல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பக்கத்துல காயத்ரியும் ஒரு பெஞ்ச்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "என்ன இந்த பொண்ணு இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வேகமா இன்ஸ்பெக்டர் "யாரு? எதுக்கு இப்ப உள்ள வந்தீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "சார், சார், அவன் என்னோட தம்பி சார். ரொம்ப நல்லவன் சார். காலேஜ்ல படிக்கிறான் சார். அவன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டான் சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுவுமே பண்ணலையா? காலேஜ் படிக்கிற பையனுக்கு காலேஜுக்கு போகாம, ரூம்ல என்னடா வேலை?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறமா சேரனுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிருது. "என்னது இது? என்ன சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் சோழன் "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த காயத்ரியும், பல்லவனும் ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, சேரனுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அதிர்ச்சியாவும் ஆயிருது. பல்லவன கன்னத்திலேயே பலார்ன்னு ஒரு அறை அறைஞ்சிடுறாங்க. "சின்ன பையன் பண்ற காரியமாடா இது? உன்னைய நானு ஐயோ பாவமே! இப்படி சின்ன பிள்ளைய போட்டு இப்படி நம்ம இது பண்றோமே, அப்படி இப்படின்னு வருத்தப்படக்கூடாதே அப்படின்னு ஒண்ணும் உனக்கு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருந்தா, நீ இப்படி ஒரு காரியத்த பண்ணியிருக்க" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லண்ணே, நாங்க சும்மா பேசுறதுக்கு தானே போனோம். மத்தபடி எந்த தப்பும் பண்ணலண்ணே. என்னைய நம்புண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் நம்ம சேரண்ணா கால்ல விழுந்து அழுது கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் "இங்க என்ன ட்ராமா பண்ணிட்டுருக்கீங்க? நாங்க கோர்ட்ல கேண்ட் ஓவர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நடக்கிறத பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பல்லவன் "இல்லண்ணே, இல்லண்ணே, நான் எந்த தப்புமே பண்ணலண்ணே. நாங்க கொஞ்சம் பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து வெளியில பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி, அதே ஹோட்டல் என் ஃப்ரெண்டோட மச்சான் ஹோட்டல் தான். அதனால தான் அண்ணே நாங்க அங்க போனோம். அவன் தான் "இந்த ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க உட்காந்து பேசுங்க" அப்படின்னு சொன்னான். மத்தபடி வேற தப்பான விஷயங்கள் எதுவுமே பண்ணலண்ணே, எதுவுமே நடக்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கிட்ட "சார், சார், என் தம்பி ரொம்ப நல்லவன் தான் சார். ஏதோ காலேஜ் படிக்கிற பசங்க ஏதோ விளையாட்டுத்தனமா பண்ணிட்டாங்க சார். சும்மா பேசணும்னு சொல்லி தான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போயிருக்கான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா டேய்! பேசுறதுக்கு கூட்டிட்டு போற இடமாடா அது? காலேஜுக்கு போகாம லீவ் போட்டு கட் அடிச்சுட்டு ஊர் சுத்துறதுல நல்லவன்னு அர்த்தமா? இவனுங்களுக்கெல்லாம் எங்க படிப்பு ஏறப்போகுது? இவங்கலாம் கரிசடையா போனா தான் திருந்துவாய்ங்க போல இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலா "சார், சார், அப்படிலாம் எதுவும் பண்ணிறாதீங்க சார். ப்ளீஸ் சார். அவன் மேல கேஸ் போட்டீங்க அப்படின்னா 2 பேரோட வாழ்க்கையுமே போயிரும் சார். அந்த காயத்ரி அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான் சார். தெரியாம ஏதோ பண்ணிருச்சு சார். இங்க படிக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க இங்க தங்கி" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் விசாரிச்சு தான் வச்சிருக்கிறோம். படிக்கிற வேண்டிய வயசுல வீட்ல போய் படிக்காம காலேஜ்ல போய் படிக்காம, இப்படி ஊர் ஊரா சுத்திட்டு திரியிறது தான் வேலையா?" அப்படின்னு சொல்றாங்க. "நல்லவனுக்கு அங்க என்ன வேலை?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, நிலா போய் காயத்ரிட்ட பேசுறாங்க. "என்ன காயத்ரி இதெல்லாம்?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லக்கா, பல்லவனும் நானும் லவ் பண்றோம். நாங்க சும்மா பேசிட்டு இருக்கலாம்னு சொல்லி தான் நாங்க அங்க போய் ஹோட்டலுக்கு போனோம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி, பேசிட்டு இருக்கிறதுக்கு இதுதான் இந்த இடம் தான் உங்களுக்கு கிடைச்சுச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க பேசுறதுல ஏதாவது தடை இருக்குதா?
இப்படி பண்ணது உங்களுக்கு கொஞ்சம் கூட உனக்கு வெட்கமா தெரியலையா? இப்படி நீயும் சேர்ந்து மாட்டியிருக்கியே! இப்ப என்ன பண்றது? உன் வாழ்க்கையும் போயிருச்சு. ஒரு பொம்பள புள்ள வாழ்க்கை இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? உங்க வீட்ல எப்படி இத தாங்குவாங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "அதான்க்கா ரொம்ப பயமா இருக்குது." அப்படின்னு சொல்லி, "இதெல்லாம் முன்கூட்டியே நீ யோசிச்சிருக்கணும். இப்ப வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கிற, எவ்வளோ தைரியம் உங்க 2 பேருக்கும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல பல்லவன் தான் என்னைய கூப்பிட்டான். அ எனக்கு வந்து எங்க வீட்ல ரூம்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. கம்ஃபர்டபுளா இல்ல பேசுறதுக்கு. அதேமாரி வெளியில யாராச்சும் பார்த்துருவாங்க. பேசுறதுக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லி தான் இங்க வந்து பார்த்தோம். சும்மா தான்க்கா கேம் தான்க்கா விளையாண்டுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா அப்படி வந்து போலீஸ் பிடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் வருவேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ற மாரி மறுபடியும் சொல்லி அழுதுட்டுருக்காங்க. அப்போ இவங்க வாழ்க்கை இப்படி போயிருமே! எப்படியாவது நம்ம திரும்பவும் இன்ஸ்பெக்டர்ட்ட பேசணுமேன்னு சொல்லிட்டு நிலா போய் பேசுறாங்க. "சார் மன்னிச்சிருங்க சார். அவங்க ஏதோ தெரியாம அப்படி பேசணுன்றதுக்காக அப்படி பண்ணிட்டாங்க சார். வெளியில பேசினா யார்கிட்டயாவது மாட்டிக்கிருவோம் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க லவ் பண்றாங்களாம் சார். எங்க வீட்டுக்கு இப்ப தான் சார் தெரிய வரும்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே சேர்ந்துட்டு, "சார் உங்க கால்ல வேணாலும் விழுகுறேன் சார். எப்படியாவது என் தம்பிய விட்டுருங்க சார். மத்தபடி அவன் மேல எந்த தப்புமே கிடையாது சார். இந்த பொண்ணு இந்தா தான் சார் இருக்கு. இந்த பொண்ணுகிட்ட கூட நீங்க கேட்டு பாருங்க சார்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பொண்ணோட வாழ்க்கையும் இதில அடங்கியிருக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. இப்போ தேவையில்லாம இந்த மாரி இடத்துக்குலாம் வரப்போய் தானே இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனையில வந்து மாட்டியிருக்க வேண்டியது இருக்குது. இப்படி எல்லாருமே உங்க தம்பி தப்பு பண்ணல அப்படிங்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சார் சார் அந்த பொண்ண கூட கேட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன், சோழன், பாண்டி 3 பேர் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ காயத்ரியோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. வந்ததுமே வந்து காயத்ரிய சப்பு சப்புன்னு கன்னத்துல ஒரு 4 அர அரைஞ்சிட்டு, "ஏன்டி இப்படி பண்ண? உன்னைய திருவண்ணாமலையில இருந்து இங்க எதுக்காகடி அனுப்புனோம்? நல்லா ஆ படிச்சுட்டு வருவேன்னு சொல்லி தானடி அனுப்புனோம். ஆனா நீ வந்து இப்படியெல்லாம் கண்ட இடத்துலலாம் போய்க்கிட்டு இப்படி எங்கள அவமானப்படுத்துறயே!" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. அப்போ பல்லவன் கிட்ட வந்துட்டு, "ஏன்டா டேய் உனக்கு என் பொண்ணு தான் கிடைச்சாளா?" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனையும் அடிக்கிறாங்க. அப்ப நிலா இருந்துட்டு, "அவன எதுக்கு அடிக்கிறீங்க நீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "இவன் தான் ஏதேதோ சொல்லி என் பொண்ண மயக்கி இந்த மாதிரி ஹோட்டல் ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்கான்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ உடனே இன்ஸ்பெக்டர் வந்துட்டு, "இங்கே வந்து எதுக்கு கத்திட்டு இருக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது வேகமா போயி காயத்ரியோட பேரண்ட்ஸும் வந்து கெஞ்சுறாங்க. "என் பொண்ணோட வாழ்க்கை போயிரும் சார். இவன் தான் ஏமாத்தி கூட்டிட்டு வந்திருப்பான். இவளுக்கு எதுவுமே தெரியாது. நாங்க திருவண்ணாமலையிலிருந்து படிக்க வைக்கிறதுக்காக தான் இங்க நாங்க அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா, இவன் கண்டிப்பா ஏமாத்தி செஞ்சு தான் இப்படி கூட்டிட்டு போயிருப்பான் சார். எல்லாத்துக்கும் காரணம் அவளா தான் இருக்கும். என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு சார். காலேஜுக்கு படிச்சுட்டு இருக்கிற பொண்ணு சார். தயவு செஞ்சு அவள விட்டுருங்க சார். இவன் மேல எதுவும் கேஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டாம். அவன் வாழ்க்கையே பாதிச்சுரும். இப்படிலாம் நடந்துச்சுன்னா எங்களோட உயிரோட தலைய வெளியில காட்டவே முடியாது சார். கொஞ்சம் கருணை காட்டுங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியோட பேரண்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு அவள வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ, இப்ப காயத்ரிய வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ பல்லவன் கிட்ட வந்துட்டு மறுபடியும் பாரு ஒரு பொண்ண அப்பாவி பொண்ண நீ தான் பேசி மயக்கி கூட்டிட்டு வந்திருக்க. என்னடா கொஞ்சம் நாங்க லேட்டா வந்திருந்தாலும் கூட, "என்னது கேம் விளையாடிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு அங்க தான் இடம் கிடைச்சுச்சா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்ல சார் உண்மையிலே நாங்க கேம் தான் சார் விளையாண்டுட்டு இருந்தோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, பலார்ன்னு பல்லவனோட கன்னத்துல வந்து ஒரு அறை வச்சர்றாங்க. ஸோ, இத பார்த்துட்டு மத்த அண்ணங்க எல்லாருக்குமே நெஞ்செல்லாம் அப்படியே பதறுது. அந்த நேரம் நடேசன் வந்துடுறாங்க. வந்துட்டு, "எதுக்கு சார் அவன பிடிச்சு வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "எதுக்கு பிடிச்சு வச்சிருக்காங்களா? ஏன் மறுபடியும் ஏதாவது விளக்கம் சொல்லணுமா? நீ யாருயா?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் அவனோட அப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஏட்டைய வந்து சொல்றாரு, "ஏற்கனவே இவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! உன்னைய மாரி தான் உன் பையனையும் வளர்த்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எப்படினாலும் பேசி செஞ்சு பல்லவன எப்படியாவது ரிலீஸ் பண்ணிருவாங்க தான். ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் கொஞ்சம் பல்லவன் திருந்தா நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குது.